இந்த காலகட்டத்திலே தமிழினம் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் சிக்குண்டிருக்கின்றது. தமிழர்கள் விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி ஒரு 30-35 ஆண்டுகள் ஒரு தியாகம் நிறைந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் 50,000 மாவீரர்கள் களப்பலியாகி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற நிலையில் விடுதலை வராதா என்று எங்களுடைய மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு முன்னால் சிங்கள தேசியவாதம் ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழலிலே விரலை வைத்து கண்ணை குத்துவது போன்று எங்களுடைய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து அவர்களை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக்கி பேரினவாத அரசு தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கங்கணம் கட்டியிருக்கின்றது. சந்திரிகா அரசு பிரேமதாசா, பின்னர் சந்திரிகா, பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பின்னர் ரணில் மைத்திரிபால சிறிசேன, பின்னர் ரணில் விக்ரமசிங்க, பின்னர் கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் மாறி மாறி ஆட்சி பீடத்திற்கு வந்து அவர்கள் போர்கள் மூலம் எங்களுடைய தேசத்தை அழித்தொழித்து முடித்த நிலையிலே இப்பொழுது இந்த ஜேவிபி என்கின்ற இனவரை கும்பல் பசப்பு வார்த்தைகளை பேசிக்கொண்டு தாங்கள் ஒரு புரட்சியாளர்கள் என்றும் ஏழை மக்களுடைய பிள்ளைகள் என்றும் ஏழைகளுக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றும் கதைகளை விட்டுக்கொண்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றி வாக்குகளை கபலீகரம் செய்து எங்களுடைய தேசத்தை முழுமையாக ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு காலம். கடந்த 15 ஆண்டுகளிலே தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசியவாதத்தை நீக்குவதற்கு தமிழ் தலைவர்களே துணை போயிருக்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் தங்களுடைய பங்குக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த தேசிய உணர்வை சாகடித்து தமிழர்களை சிதறி சின்னாபின்னமாக்கி திக்கற்றவர்களாக ஆக்கிவிட்டிருக்கின்ற நிலையிலே இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிற ஜேவிபியினர் சிதறி போயிருக்கிற தமிழ் மக்களை தம்முடைய வலைக்குள் இழுத்து போட்டு இங்கே இனப்பிரச்சனை இல்லை, அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு தமிழ் மக்களிடமிருந்து கிடைத்த அற்ப சொற்ப வாக்குகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு விட்டார்கள். தமிழ் தேசியவாதம் என்பது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடல்ல, மாறாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இனவாத கட்சிகளுடைய நிலைப்பாடுதான். அது மக்கள் தங்களோடு இணைந்து கொள்கிற பொழுது அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அங்கே இது நாடு எல்லோருக்கும் சொந்தமானது, வடக்கு கிழக்கு தெற்கு என்ற எந்த பேதங்களும் இல்லை. ஆகவே இந்த இனவாதிகளை தமிழ் இனவாதிகளை தோற்கடித்து விட்டால் இலங்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி தமிழர்களை ஒரு அழிவுக்குள் கொண்டு செல்லுகின்ற முயற்சியிலே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக செயல்பட வேண்டும். அனுரகுமார தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் சொன்னார், கடந்த ஆட்சியாளர்கள் இனவாதமாக செயல்பட்டமையினால் தான் இலங்கையிலே இனப்பிரச்சினை நடந்தது என்றும் தாங்கள் அந்த இனவாதத்திற்கு இடமளிக்காமல் எல்லாரையும் அரவணைத்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும், தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தான் நிறைவு செய்து வைப்பேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தேர்தலிலே தமிழ் மக்களிடமிருந்து கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். அவ்வாறு வாக்குகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் ஒரு கன்னி வரவு செலவு திட்டத்தை கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கின்றார். அந்த வரவு செலவு திட்டம் யுத்தத்தால் அழிந்து போன வடக்கு கிழக்கை முற்றாக புறக்கணித்து சிங்கள பௌத்த தேசியவாதத்தை மட்டும் வளர்த்தெடுக்கின்ற நோக்கத்தோடு அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கிலே வவுனியாவில் 1500 சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றுவதற்கு ஏற்ற வகையிலும், கிழக்கிலே மயிலத்தமடு மாதவனை உள்ளிட்ட பல இடங்களிலே சிங்களமயமாக்கல்களை செய்கின்ற வகையிலும் மற்றும் பௌத்தமயமாக்கல்களை உள்ளடக்கியதாகவும் அந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. அந்த வடகிழக்குக்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்யாத ஒரு இனவாத வரவு செலவு திட்டம் ஒன்றை அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய கன்னி வரவு செலவு திட்டமாக சமர்ப்பித்து நிறைவேற்றி இருக்கின்றார். இதுதான் அவர் இனவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல்
தமிழர்களை அரவணைத்து முன்னோக்கி செல்வதற்கு அவருடைய செயல்பாட்டினுடைய லட்சணமாக இருக்கிறது. அந்த இங்கே துரதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால், வடக்கு கிழக்கை முற்றாக புறக்கணித்து எங்களுடைய மக்களின் அபிவிருத்தியை முற்றாக புறக்கணித்து அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த வரவு செலவு திட்டத்தை 21ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களின் பொருளாதார அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என்பதனையும், மாறாக இலங்கையினுடைய ஆயுதப்படைகளிலே 20 டிவிஷன் படைகளில் 16 டிவிஷன்கள் வடக்கு கிழக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே கிழக்கிலே 4 வடக்கிலே 12 டிவிஷன் படைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த படைகளுக்குரிய இராணுவ ஒதுக்கீடுகள் முன்னரை விட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே 10 பேர் பொதுமக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு முழுவதும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்பதனை சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். அவர் மாத்திரம்தான் அந்த அரசிடம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். ஏனையவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்கள் முன் பலர் வருகிறார்கள். என்பிபியில் இருந்து வருகிறார்கள். இங்கே என்பிபியில் இருப்பவர்களும் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு அபிவிருத்தி செய்து தரப்போவதாக சொல்கிறார்கள். ஆனால் என்பிபியினுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பிரதேச அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்தை என்பிபி அரசாங்கமே நிறைவேற்றி இருக்கின்ற நிலையிலே என்பிபி அபிவிருத்தி செய்து தரும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன்னால் என்பிபி கட்சியிலே அற்ப சலுகைகளுக்காக வேட்பாளர்களாக வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என்பிபி வடகிழக்கை புறக்கணித்து ஒரு வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்த பொழுது தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கவில்லை. அவர்கள் அந்த வாக்கெடுப்பின் பொழுது ஒளித்து ஓடிவிட்டார்கள். அவர்கள் அனுர அரசாங்கத்தோடு டீல் அடித்துக் கொண்டு தங்களுடைய தனிப்பட்ட சலுகைகளை உறுதிப்படுத்தி கொண்டு அனுர அரசுக்கு சர்வதேச மட்டத்திலே சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, சர்வதேச நிதி நிறுவனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய நிதி கிடைப்பதை தடுக்க குழப்பக்கூடாது என்பதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் ஒழித்து சென்றிருக்கின்றார்கள். சங்கு சின்னத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கல்நாதன் அவர் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பிலே ஆதரித்து வாக்களித்திருந்தார். அவர் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய வன்னி தேர்தல் தொகுதிக்குள்ளே தான் அந்த 1500 சிங்கள குடியேற்றங்கள் கீழ் மல்வத்துவயா திட்டத்தின் மூலம் அனுராபுரம் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நீர்ப்பாசன திட்டத்திற்கும் அங்கே நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. அது தெரிந்து கொண்டும் அந்த விடயத்தை நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். கீழ் மல்வத்துவோயா திட்டத்தின் கீழ் தந்திரிமலை பகுதியிலே ஒரு நீர்த்தேக்கம் ஒன்றை அமைக்கின்ற பொழுது 1500 சிங்கள குடும்பங்கள் காணிகளை இழப்பதாகவும் அந்த மக்களுக்குரிய காணிகளை செட்டிகுளம் வவுனியாவிலே செட்டிகுளம் பகுதியிலே சிங்கள மக்களுக்கு வழங்கப் போவதாகவும் அங்கு திட்டம் இருக்கிறது. அதற்கும் சேர்த்து தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒரு சிங்களமயமாக்குகிற நோக்கத்தோடு தான் இந்த நீர்ப்பாசனத்தை செய்கிறீர்கள். இவ்வாறான ஒரு நீர்ப்பாசனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதனை எங்களுடைய தலைவர் பதிவு செய்தார். அவர் அந்த உரையை நிகழ்த்துகிற பொழுது நாடாளுமன்றத்திலே அவருடைய கதிரைக்கு பக்கத்து ஆசனத்திலே அமர்ந்திருந்து தலையாட்டி கொண்டிருந்தவர் இந்த செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த உரைக்கு பிற்பாடும் அந்த வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காமல் அவர் ஒளிந்து ஓடினார் என்று சொன்னால் அவருக்கும் அனுரவோடு டீல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலப்பகுதியிலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களை பெற்றுக்கொண்டு பெமிட்களை பெற்று கோடிக்கணக்கிலே விற்றுவிட்டு அரசாங்கத்துக்கு பல சந்தர்ப்பங்களில் எதிர்க்க வேண்டிய நேரங்களில் எதிர்க்காமல் இருந்தார்கள். சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அது அனுர சொன்னார், அது முந்தி இருந்த அரசு இப்படித்தான் ஊழல் மோசடி ஆட்களை விலை சலுகைகளை கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்கள் நிர்வாகம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். அதே அனுரகுமார் அரசாங்கத்திலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யாத வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காமல் அவரோடு டீல் அடித்திருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை ஒன்றை சிந்தியுங்கள். உங்களுடைய அபிவிருத்திக்கு நிதி வேணும்.
நிதி இல்லாமல் அபிவிருத்தி செய்ய முடியாது. அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதற்காக அதை சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை அந்த 225 பேரிலே சுமார் 180 சிங்கள இனவறிஞர்கள் இருக்கிற சபையிலே துணிந்து சுட்டிக்காட்டி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்த எங்களுடைய மக்களின் அபிவிருத்திக்கு நிதி இல்லாத வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது, எங்களுடைய மக்களின் நிலங்களை சிங்களமயமாக்குகிற வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது, எங்களுடைய மக்களின் நிலங்களில் பௌத்தமயமாக்கலை செய்கிற வரவு செலவு திட்டத்தை இராணுவமயமாக்கலை செய்கிற வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க முடியாது என்று எதிர்த்து வாக்களித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறதா அல்லது இந்த பௌத்தமயமாக்கலுக்கு இடமளிக்கிற சிங்கள குடியேற்றங்களுக்கு இடமளிக்கிற இராணுவமயமாக்கலுக்கு இடமளிக்கிற வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு தமிழருடைய அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்காத வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் ஒழித்து ஓடியவர்களுக்கு உங்களுடைய அபிவிருத்தி மீது அக்கறை இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுக்காக நேர்மையாக உண்மையாக செயல்படக்கூடிய தலைவரை நீங்கள் இனங்கண்டு பலப்படுத்த வேண்டும். இங்கே பெருமதிப்புக்குரிய சிரேஷ்ட சட்டத்திரணி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இன்று தமிழர்களுடைய தேசத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் இலட்சியத்தின் மீது உறுதி கொண்டவர்கள், தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்களை கண்டறிய சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பவர்கள், போரால் அழிந்து போன வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்த வடக்கு கிழக்கு ஒரு விசேடமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு விசேடமான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருக்கக்கூடிய தரப்புகள் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். 2001 ஐக்கியத்துக்காக இன விடுதலைக்காக தேசிய தலைவர் பிரபாகரன் கட்டியெழுப்பிவிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானாகவே தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழரசு கட்சி தானாக தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. சுமந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள் சென்றுவிட்ட தமிழரசு கட்சி கொள்கையை கைவிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கைகூலி அமைப்பாக மாறிவிட்டது. சுமந்திரன் அதனை மாற்றிவிட்டார் என்பதற்காக அதற்குள் இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான மதிப்புக்குரிய சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி தவராச ஐயா தலைமையிலே ஜனநாயக தமிழரசு கட்சி என்று ஒரு அணி அங்கிருந்து வெளியேறி அவர்கள் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய பிடிக்குள் அகப்பட்டு அது இன்று தமிழர்களை அடகு வைத்து விட்டது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். இங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 15 ஆண்டுகளாக இந்த கொள்கையை கைவிடாமல் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்காக நேர்மையாக செயல்படுகிறார். கொள்கை ஒற்றியாட்சியை நிராகரித்து வருகிறார். தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். எங்களுடைய மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த காணி அபகரிப்புக்கு எதிராக களத்திலே நின்று மக்களோடு போராடுகின்றார். எங்களுடைய மக்கள் மீது நடந்தது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனை ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்து கொண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் கொழும்பில் உள்ள சர்வதேச ராஜதந்திரிகளுக்கும் வலியுறுத்துகின்ற ஒற்றை தலைவனாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வருகின்றார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிய உள்ளக பொறிமுறைகள் உதவாது. இந்த காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் எல்லாம் காணாமல் போனவர்களை கண்டறியும் முயற்சிகளை நீத்து போக செய்வதற்கான சதி நடவடிக்கைகள். ஆகவே சுமந்திரன் ரணில் அரசோடு சேர்ந்து உருவாக்கிய காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் எல்லாம் இந்த காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்வதற்கான ஒரு சதி என்பதனை சுட்டிக்காட்டி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நேர்மையாக வலியுறுத்தி வருகிற ஒரே தலைவர், ஒரே பாராளுமன்ற குழு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை புரிந்து கொண்டுதான் அனுபவங்களின் ஊடாக 15 ஆண்டுகள் உன்னிப்பாக அவதானித்த அடிப்படையிலே இந்த பெருந்தலைவர்கள் இன்று தமிழ் தேசிய பேரவையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தமிழ் மக்களுடைய எதிர்கால தலைவராக முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் இந்த தலைமையை பலப்படுத்த வேண்டும். இந்த இனவாத ஜேவிபியை இந்த மண்ணில் இருந்து தோற்கடிக்க வேண்டும். ஜேவிபியினர் மிக கொடூரமான இனவறியர்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது ஐயா ஸ்ரீகாந்தா உட்பட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட நாங்கள் 22 பேர்
2004 நாடாளுமன்றத்தில் இருந்த காலப்பகுதியிலே சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே அந்த சமாதான முயற்சிகளை குழப்பி ஒரு யுத்தத்தை உருவாக்குவதற்காக இந்த அனுரகுமார திசாநாயக்கா, இந்த பிமல் ரட்நாயக்கா, இந்த வெளிநாட்டு அமைச்சர் விஜித கேரத் உட்பட இந்த சந்திரசேகரன், சிங்கள பேரினவாதிகளுடைய எடுபிடி சந்திரசேகரன் உட்பட அனைவரும் வீதிகளிலே நின்று போராடினார்கள். நாடாளுமன்றத்துக்குள் நாங்கள் கருத்துக்களை சொல்ல முற்பட்டால் எங்களை அடித்து கொலை செய்வதற்கு வெறி கொண்டு எங்கள் மீது பாய்ந்தார்கள். அனுரகுமார் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல, அவர் ஒரு மிக மோசமான இனவாதி. நீங்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிமல் ரட்நாயக்கா என்பவர் ஒரு சிரித்த முகத்தோடு எல்லோருடன் அன்பாக பழகுபவர். அந்த ஜேவிபியினர் எங்களை ஒரு மிக கொடூரமான புலியாக எங்களை நாடாளுமன்றத்துக்குள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கூட எங்களோடு நட்பாக பேசுகின்றவர் தான் இந்த பிமல் ரட்நாயக்கா. ஆனால் அந்த பிமல் ரட்நாயக்கா அந்த முகத்தோடு வலம் வந்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையிலே வசப்படுத்தி கொண்டு இன்று சொல்கிறார், உப்புக்கு பேர் முக்கியமா ருசி முக்கியமா என்று கேட்கின்றார். அப்படி என்று சொல்லி சொன்னால் நீ அதற்கு தமிழில் பெயரை வைத்திருக்கலாமே, ஏன் அதில் சிங்களத்தில் பெயர் வைத்தாய்? ருசிதான் முக்கியம் என்று சொன்னால் ஏன் சிங்களத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று சிந்தித்தாய்? இவ்வாறு பேசி பேசியே தமிழர்களை கருவறுக்கின்ற ஒரு அணுகுமுறையை ஜேவிபி செய்து கொண்டிருக்கிறது. 2004 சுனாமி அழிவுக்கு பிற்பாடு இந்த ஏழை மக்கள் 30-20 ஆண்டுகள் யுத்தத்தால் அழிந்து போன மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த போது அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரையான கரையோரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்தவர்கள், முழு பேரும் ஏழைகள். அந்த ஏழை மக்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்பதற்காக புலிகள் இயக்கத்தால் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு உருவாக்கப்பட்ட பீட்டோம்ஸ் என்கின்ற சுனாமி கட்டமைப்பை நீதிமன்றத்திற்கு சென்று தடை செய்த கொலை வெறியர்கள். இந்த பச்சை குழந்தைகள் செத்து விட வேண்டும், குலவூரும் குற்றீருமாக மீண்ட தமிழர்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் செத்து விட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்ற இன வெறியர்களில் ஒருவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கா. இந்த அனுரவுக்கு பின்னால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழர் ஒருவன் நிற்கிறான் சொன்னால் ஒரு முதுகலம் பெற்ற அடிமைகள், சொந்த குடும்பத்தை விற்று பிழைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த இனவெறியர்களுக்கு பின்னால் நிற்க முடியும். இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை, பீட்டம் சூடாக உதவி வந்தால் புலிகள் உயிர் பிழைத்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கரிசனையாக இருந்திருந்தால், நீங்கள் நடத்தி திரட்டி கொடுத்த ராணுவ சிங்கள இளைஞர்கள் வெறியர்களாகி ராணுவ சீருடைய அணிந்து எங்களுடைய மக்கள் மீது கொலை வெறியாட்டம் நடத்தி எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி எங்களுடைய மக்களின் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து தென்னிலங்கைக்கு 2009 மே 18 கொண்டு போய் சேர்த்தார்கள். 3.5 லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கூலை உயிரும் குற்றியுமாக ஒருவேளை தண்ணி இல்லாமல் படுத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த யுத்தம் முடிந்த பின்னராவது நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வட்டுவாலுக்கு சென்றிருக்கலாமே, செட்டிகுளத்தில் இருந்த முகாமுக்கு சென்றிருக்கலாமே, அங்கு சென்று எங்களுடைய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கலாமே. முகாமுக்குள் எத்தனை ஆயிரம் பெண்களை உங்களுடைய சிங்கள இனவரை ராணுவ காடையர்கள் கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்கள். நீங்கள் திரட்டி கொடுத்த சிங்கள இளைஞர்கள் ராணுவமாகி காடையர்களாகி கொண்டு சென்று கொலை செய்தார்கள், கற்பழித்தார்கள். அப்பாவி பெண் குழந்தைகள் 13 வயது 14 வயது 15 வயது பச்சை குழந்தைகளை கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்களே. அப்பொழுது எங்கு சென்றீர்கள் நீங்கள் எல்லோரும்? அந்த முகாமுக்கு சென்று எங்களுடைய மக்களை காத்திருக்கலாமே. உங்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை என்று சொன்னால் புலிகளை அழித்து விட்டீர்களே. 2000 ஆண்டிலே உங்களுடைய ராணுவம் தமிழர்களிடம் மண்டியிட்டது. 2000 ஆணையரவு வீழ்த்தப்பட்ட பின்னர் இந்தியா தலையிடாவிட்டிருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்த 40,000 ராணுவத்தினரும் ராணுவ கைதிகளாக உங்களிடம் புலிகளால் ஒப்படைக்கப்பட்டிருப்பார்கள். இந்தியா தலையிட்டு தான் யாழ்ப்பாணத்தின் மீதான படையெடுப்பை அன்று நிறுத்தியிருந்த, அதனால் தப்பி பிழைத்தீர்கள். இடுப்பொடுந்து படித்திருந்த உங்களுடைய படைகளுக்கு சமாதான சூழலை பயன்படுத்தி படைகளை திரட்டி உலக நாடுகளிடம் நிதிகளை திரட்டி மீண்டும் யுத்தத்துக்கு செல்லுங்கள் என்று உசுப்பேத்தி போரை தொடக்கி ஒரு சமாதான சூழலை கெடுத்த இன வறியர்கள், கொலை வறியர்கள் இந்த என்பிபியினர். இந்த என்பிபி வறியர்களோடு சேர்ந்து இந்த சுமந்திரன் ஒரு தமிழின விரோதி, இந்த தமிழரசு கட்சியினுடைய உபதலைவராக பதில் தலைவராக செயலாளராக இருக்கிற பச்சை துரோகி சுமந்திரன்
இன்று ஏக்கிய ராஜ்ய வரவை கொண்டு வந்து இந்த அனுர என்ற இனவரையரோடு சேர்ந்து நிறைவேற்றுவதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்றார். ரணில் இந்த அனுர சொல்கிறார், ரணில் விக்ரமசிங்க கொள்ளையன் திருடன், மஹிந்த ராஜபக்ச கொள்ளையன் திருடன், கோட்டாபய ராஜபக்ச கொள்ளையன் திருடன், மைத்திரிபால கொள்ளையன் திருடன், சந்திரிகா கொள்ளைக்காரி திருடி, இவர்கள் எல்லோரும் திருடர்கள், தாங்கள் பரிசுத்தமானவர்கள், தங்களிடம் ஆட்சியை தந்தால் எல்லாத்தையும் கட்டி எழுப்புவோம், அவர்களை சிறைகளுக்கு அனுப்ப போகிறோம் என்று அவர்களுக்கு எதிராக ஊழல் விசாரணை அப்படி என்று படங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த திருடர்கள் என்று சொல்லுகிற அதே மைத்திரிபாலவும் அதே ரணில் விக்ரமசிங்கவும் 2016 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையை, நாடாளுமன்றத்தை அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தி ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இந்த இனவரை பிடித்த நாட்டினுடைய இன்றைய தலைவர் அனுரகுமாரவும் அங்கே பங்காளியாக இருந்தார். இந்த சுமந்திரனும் சம்பந்தனும் அதிலே இருந்தார்கள். கூட்டமைப்பில் இருந்த அனைத்து அடிமைகளும் அதற்கு ஒத்துழைத்து நின்றார்கள். ஒருவர் கூட அதற்கு மாற்று கருத்தோடு இருக்கவில்லை. அவ்வாறு இருந்து ஒரு வரைவை தயாரித்தார்கள். 17 செப்டம்பர் 21 அந்த வரைவு வெளிவந்தது. அந்த வரைவுக்கு சம்பந்தன் தமிழரசு தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி 2009 அந்த போராட்ட மௌனிப்புக்கு பிற்பாடு ஒரு தங்க தாம்பாளத்திலே வைத்து தலைவர் என்ற பதவி இந்த சம்பந்தனிடம் கொடுக்கப்பட்டது. அவ்வாறு பதவியை பெற்றுக் கொண்ட சம்பந்தன் 10லும் 15லும் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய 90% வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அங்கிருந்த போது அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பங்கெடுத்து எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார். பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இலங்கையினுடைய 4வது புதிய அரசியலமைப்புக்கான விரைவிலே எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றார். இந்த துரோகம் நடந்த பொழுது கூட்டமைப்பில் இருந்த ஒரு மானஸ்தன் கூட தன்னுடைய பதவியை திறந்து வெளியேறவில்லை. அந்த வரைவு வெளிவந்த பிற்பாடு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் அப்பொழுது தெலோவோடு இருந்தார். அவர்கள் அதற்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள், அதை தாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை. பாராளுமன்றத்தில் இருந்த செல்லமடை கெல்லநாதன் அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறார். அப்ப அந்த ரணில் மைத்திரி அரசாங்கம் உருவாக்கிய அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் திருடர்கள். நிர்வாகத்தில் ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், பணத்திலே ஊழல் மோசடி, அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள் என்பது இந்த அனுரவினுடைய நிலைப்பாடு. அதே ரணிலும் அதே மைத்திரியும் சேர்ந்து உருவாக்கிய அரசியலமைப்பு பேரவையால் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவு, அந்த வரைவு வடகிழக்கு தாயகத்தை கைவிட்டு நிராகரித்து, சமஸ்தியை நிராகரித்து, சிங்கள பௌத்தர்களுடைய கைகளுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்ற பெயரோடு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுமந்திரனும் சம்பந்தனும் தான் சேர்ந்து செய்தார். அந்த வரைவை எந்த மாற்றங்களும் இல்லாமல் இந்த இனவாதி அனுரகுமார திசாநாயக்கா ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை அந்த வரைவை தான் முன்கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி, பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் அதே கருத்தை சொல்லி தன்னுடைய மக்களிடம் அறுதி பெரும்பான்மை 3-2 ஆணையை பெற்றிருக்கிறார். அந்த வரைவை தான் தயாரித்தது என்றும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு ஆணை வேண்டும் என்றும் இந்த தமிழின தரகர் சுமந்திரன் இந்த ஒவ்வொரு கூட்டமாக சொல்லிக் கொண்டு திரிந்தார். இந்த மக்கள் அதை புரிந்து கொண்டு அவருக்கு செருப்பால் அடித்தது போன்று அவரை தோற்கடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்து கொண்டு உங்கள் முன்னால் மீண்டும் உள்ளூராட்சி மன்றத்திற்கு பட்டியலை போட்டுவிட்டு வேறு முகங்கள் ஊடாக உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றார். நீங்கள் அது என்பிபியாக இருக்கலாம், தமிழரசு கட்சி வீட்டு சின்னமாக இருக்கலாம், சங்காக இருக்கலாம், உங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு நல்ல மனிதன் நிற்கிறாரே என்று அவருடாக நீங்கள் அந்த கட்சியை பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுடைய இருப்பை நீங்கள் இழப்பீர்கள். அந்த தரப்புகளுக்கு விழப்போகிற வாக்கு அவருடைய கொள்கைகளுக்கு விழப்போகிற வாக்காக இருக்கும். ஆகவே இவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இவ்வளவு அட்டூழியங்களை செய்கிற பொழுது இவர்களுக்கு ஆதரவாகவே இந்த ஸ்ரீலங்கா காவல்துறையும் முப்படைகளும் எங்களுக்கு எதிராக வன்முறைகளை செய்கிற பொழுது அந்த வன்முறைகளுக்கு அடிபணியாமல் உறுதியாக நின்று களத்திலே 15 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக நேர்மையாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பலப்படுத்த வேண்டும். இங்கே அன்னராசா அண்ணே அவர்கள் இருக்கிறார்.
அவர் கடத்தொழில் சங்கத்தினுடைய தலைவர். இந்த கடத்தொழில் சமூகம் போருக்கு பிற்பாடு வடகிழக்கு தமிழர் தேசத்திலே தமிழர்களுடைய ஒரு பொருளாதாரம் குறிவைக்கப்பட்டு பொருளாதாரம் முற்று முழுதாக புறக்கணிக்கப்படுகிறது, அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. எந்த ஒரு ஆட்சியாளரும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு எதையும் செய்யவில்லை என்பது, புறக்கணித்தார்கள் என்பது ஒரு பொதுவான நிலைப்பாடு. ஆனால் ஒரு சமூகம் குறிவைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது என்பதல்ல, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது என்று சொன்னால் அது கடத்தொழில் சமூகம் மாத்திரம்தான். அழிக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய சொந்த முதலீட்டிலே அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உறவினர்களுடைய முதலீட்டை பெற்றுக்கொண்டு அல்லது உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய களத்தில் இருக்கக்கூடிய நகை நட்டை அடைவு வைத்து விற்று கடத்தொழில் கலங்களை போருக்கு பிற்பாடு நீங்கள் வாங்கி கடலிலே கொண்டு போட்டால் அங்கே தென்னிலங்கையில் இருந்து வந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய சட்டவிரோத கலங்களால் எங்களுடைய மீனவர்களின் வலைகள் அறுக்கப்பட்டது, படகுகள் சேதப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் இருந்து வருகின்ற, தமிழகத்தில் இருந்து வருகின்ற படகுகளால் எங்களுடைய மீனவர்களின் முதலீடுகள் அளிக்கப்படுகிறது. இது ஒரு நாள் 2 நாள், ஒரு மாதம் 2 வாரம், ஒரு வருடம் 2 வருடம் நடக்கவில்லை. 2009 மே 18க்கு பிற்பாடு 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக நேர்மையாக குரல் கொடுக்கின்றவர்களாக அன்னராசா அண்ணன் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் இங்கே கொஞ்ச காலம் காட்டாட்சி நடத்திய இபிடிபி தேச விரோதி டக்ளஸ் சிவானந்தாவுக்கு பின்னாலே எடுபிடிகளாக கனவேர் தெரிந்தார். அவர்களுக்கு பயந்து மௌனமாக கனவேர் இருந்தார். ஆனாலும் துணிச்சலோடு இந்த கடத்தொழில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முழு நேரமுமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக அன்னராசாணி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. உண்மையிலே இவர் விட்ட தவறு 20ஆம் ஆண்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும், அல்லது 24ஆம் ஆண்டிலேனும் எங்களுடைய பட்டியலிலே வந்தவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்க வேண்டும். சமரசம் இல்லாமல் இந்த மக்களுக்காக அனைத்து அரங்குகளிலும் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு தேவை. அந்த பயணத்திலே மிக உறுதியாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அன்னராசாணி அவர்கள். இந்த கடத்தொழில் மக்களுக்காக நாங்கள் இந்த முழு காலத்திலும் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டே வருகின்றோம். அண்மையிலே இந்திய பிரதமர் கொழும்புக்கு வந்திருந்தார். அந்த இந்திய பிரதமரோடு நடந்த சந்திப்பிலும் எங்களுடைய தலைவர் திட்டவட்டமாக கடத்தொழில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்திருந்தார். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் கட்டுப்படுத்தப்பட்டு எங்களுடைய மீனவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக முன்வைத்திருந்தார். இதற்கு முன்னரும் நாங்கள் இந்திய தூதுவர்களுடன் சந்தித்த பொழுது எங்களுடைய தலைவர் மிக உறுதியாக தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்ற அடிப்படையிலே தமிழக மீனவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும், ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும், வாயும் வயிறும் வேறு என்ற அடிப்படையில் எல்லைகளுக்குள் அவர்கள் நின்று தொழில் செய்ய வேண்டும். எங்களுடைய எல்லைகளுக்குள் வந்து எங்களுடைய மக்களின் வயிற்றில் அடிக்கின்ற செயல்பாடுகளுக்கு ஒரு பொழுதும் இடமளிக்க முடியாது. ஒரு பொழுது இந்தியாவுடைய துணை தூதுவராக இருந்த பாலச்சந்திரன் அவர்கள் இங்கிருந்து இடமாற்றலாகி செல்வதற்கு முன்னர் நாங்கள் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த மீனவர்களுக்கும் இதுதான் தொழில் செய்கிற இடம் என்று சொன்ன பொழுது உடனடியாகவே தலைவர் அந்த பதிலை அவருக்கு சொல்லியிருந்தார். ஏனைய இந்திய தலைவர்களுக்கு தூதுவர்களுக்கும் அந்த கருத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த கடத்தொழில் சமூக மக்கள் இந்த நிலைப்பாட்டோடு நின்று தொடர்ந்து போராட வேண்டும். போராடினால் நிச்சயமாக எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த போராடுவதற்கான தலைமையை வழங்குவதற்கு எங்களுடைய தலைவர் தயாராக இருக்கிறார். வெறுமனே நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் அங்கே கருத்து சொல்லுவர் அல்ல எங்களுடைய தலைவர். மாறாக கொழும்பிலே ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும், ஐநாவிலே ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுதும் உறுதியாக இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி வருகின்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர். ஸ்ரீகாந்த் ஐயா ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். ஆயுத போராட்ட அனுபவமும் ஜனநாயக போராட்ட அனுபவமும் தாராளமாகவே அவரிடம் குவிந்து கிடக்கிறது. எங்களுடைய தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் உலக தமிழினம் தன்னுடைய தேசிய தலைவராக போற்றி கும்பிடுகின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மாவீரன். அந்த மாவீரனுடைய தத்துவ ஆசிரியர், விடுதலைக்கான தத்துவத்தை அவருக்கு ஊட்டியவர் இந்த தீவகத்தினுடைய மைந்தன் என்பதை எங்களுடைய தலைவர் தன்னுடைய உரையிலே சொன்னார். ஸ்ரீகாந்த் ஐயாவும் சொன்னார். வீணவரட்டம் ஐயா
தலைவர் பிரபாகரன் சொல்லி இருக்கிறார், தன்னுடைய தத்துவ ஆசிரியர் வீணவரட்னம் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மூளையாக 49ஆம் ஆண்டில் இருந்திருந்தவர் 68 அவர் தமிழரசு கட்சி பிள்ளையாக செல்கிறது என்று முடிவெடுத்து அங்கிருந்து வெளியேறி சுயாட்சி கழகத்தை உருவாக்கிய பொழுது அதனுடைய முதலாவது மேடையிலே தன்னுடைய 18வது வயதிலே ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் ஏறியிருந்தார்.